हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, ख़त्मुल मुरसलीन। அவுதுபில்லாஹி மினஷ்-ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இன்று 22 நவம்பர் 2025 சனிக்கிழமையாகும். இந்தியாவில் இப்போது இரவு 10 மணியாகும். ஜிஎம்டி நேரம் மாலை 4:30 மணியாகும். நேயர்களே, இது ராகே குதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேயர்களே, காதியான் தாருல் அமானிலிருந்து 4 எபிசோடுகளை கொண்ட நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கான தொடருடன் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோடு இந்த தொடரின் முதலாவது எபிசோடாகும். இந்த முழு தொடரிலும் நாம் அஹ்மதிய ஜமாத்துடைய ஸ்தாபகர் ஹசரத் மிர்சா குலாம் அஹமது சாஹிப் காதியானி, மசீஹ் மவுத் மற்றும் மஹதி மஹூத் அலை இஸ்லாம் அவர்கள் எழுதிய பராஹின் அஹமதியா தொகுதி 5 எனும் நூலை குறித்து கலந்துரையாடல் செய்ய இருக்கிறோம். நேயர்களை நீங்கள் அறிந்தது போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சி இன்டராக்டிவ் நிகழ்ச்சியாகும். அதாவது நேயர்களாகிய நீங்கள் உங்களின் கேள்விகளின் மூலமாக எங்களுடன் இந்த நிகழ்ச்சியில் இணைய முடியும். நாங்கள் ஸ்டூடியோவில் கலந்துரையாடல் செய்வதுடன் இங்கே ஸ்டூடியோவில் இருக்கக்கூடிய ஆலிம்களிடம் உங்களுடைய கேள்விகளை எடுத்து வைப்போம். ஆலிம்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவே உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுப்பார்கள். நேயர்களை, எங்களுடன் இணைவதற்கு நீங்கள் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் எங்களை தொடர்பு கொள்வதற்கான அனைத்து விவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தொலைபேசி இணைப்புகள் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ள முடியும். அதே போன்று டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஃபேக்ஸ் மெசேஜஸ் மற்றும் இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளும் வசதிகளும் உள்ளன. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்காக அந்த ஆலிம்கள் வருகை தந்திருக்கிறார்கள். மதிப்புக்குரிய மௌலவி ஹமீது கௌசர் சாஹிப், மௌலவி அத்தால் முஜீப் லோன் சாஹிப் இந்த நிகழ்ச்சியில் என்னுடன் கலந்து கொண்டுள்ளார்கள். இருவரையும் நான் வரவேற்கின்றேன். நேயர்களே, பராஹின் அஹமதியா தொகுதி 5 எவ்வாறான ஒரு காலகட்டத்தில் எழுதப்பட்ட நூல் என்றால், அப்போது வஹி மற்றும் இல்ஹாம் ஆகியவற்றின் வாயில்கள் அடைக்கப்பட்டு விட்டதாக கருதப்பட்டது. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகுந்த தைரியத்துடன் அல்லாஹ் என்றும் தன் அடியார்களுடன் பேசுகின்றான் என்றும் இன்றும் தன் அடியார்களின் துவாக்களை ஏற்றுக்கொள்கிறான் என்றும் அறிவித்தார்கள். அன்னார் அறிவுபூர்வமாகவும் சான்றுகளின் அடிப்படையிலும் ஆன்மீக சான்றுகளின் அடிப்படையிலும் வஹி என்பது கடந்த கால கற்பனை கதையொன்றும் அல்ல, மாறாக ஈமானின் தலையூற்றாகும். இந்த உயிருள்ள உறவே மனிதனை இறைவனுக்கு அருகில் கொண்டு போகும் என்றும் அன்னார் கூறினார்கள். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த ஆன்மீக தூது செய்தியின் பல்வேறு அம்சங்களை பற்றி விவாதிப்போம். இன்றைய எபிசோடுடைய முதல் கேள்வியே மௌலவி ஹமீது கௌசர் சாஹிப்பிடம் கேட்க விரும்புகின்றேன். சிலர் என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்றால், நல்லடியார்களுடைய செய்யக்கூடிய துவாக்களை அல்லாஹ் சில சமயம் ஏற்றுக்கொள்வதில்லை. இதனால் அல்லாஹ்வின் இருப்பு பற்றி இவ்வாறு நாத்திகர்கள் ஆட்சேபனை செய்கின்றனர். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஆட்சேபனைக்கு என்ன பதில் கொடுத்துள்ளார்கள்? இதை பற்றி சுருக்கமாக கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்கல்லா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பதோ, அல்லாஹ் தனது நல்லடியார்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்பதோ எப்படிப்பட்ட ஆட்சேபனை, எப்படிப்பட்ட சிந்தனை என்றால் இது அடிப்படையாக தவறாகும். அல்லாஹ் திருக்குரானில் தெளிவாக கூறியிருக்கின்றான், வைதா சாலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீபு உஜீபு
தாவத் அத்தாயி இதா தான். உன்னிடம் என்னை பற்றி கேட்டால் நீர் கூறிவிடுக, நான் அருகில் இருக்கின்றேன். அழைக்கக்கூடியவருடைய அழைப்பை நான் கேட்கிறேன். பிறகு கூறுகின்றான், இன்ன ரப்பில் அசமியு துவா, எனது இறைவன் துவாக்கள் அதிகமாக கேட்கக்கூடியவனாவான். இது திருக்குர்ஆனுடைய வாதமாகும். இந்த வாதத்திற்கு சான்றாக பல வலிமார்கள், நல்லடியார்கள் இந்த சமுதாயத்தில் தோன்றியிருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ் எங்கள் துவாக்களை கேட்டுள்ளான் என்று அறிவித்திருக்கிறார்கள். தற்காலத்தில் ஹஸ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள், அல்லாஹ் எனது துவாக்களை கேட்கிறான் என்று கூறினார்கள். அதேபோல் அன்னாரது கலீஃபாக்களும் தங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறியுள்ளார்கள். ஆனால் சில நிபந்தனைகள் உள்ளன. உதாரணமாக, நீங்கள் உங்களது ஒரு நண்பர் அமெரிக்காவில் இருக்கிறார், அவருடன் ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் உங்களுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுகின்றது. உதாரணமாக, உங்களது மொபைல் நல்ல பயன்பாட்டில் இருக்க வேண்டும், நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய எண் சரியாக இருக்க வேண்டும், டவர் நன்றாக இருக்க வேண்டும். இந்த அனைத்து விஷயங்களும் இருக்கும்போது நீங்கள் அவரை தொடர்பு கொண்டு உங்களால் பேச முடியும். இதில் ஏதாவது ஒரு விஷயம் நம்பர் சரியாக இல்லை என்றால், டவர் சரியாக இல்லை என்றால் நீங்கள் அவரை தொடர்பு கொள்ள முடியாது. அல்லாஹ் அருகில் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றான். வைதா சாலக்கா, நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய முறை சரியாக இருக்க வேண்டும், பிரார்த்தனை செய்யக்கூடிய முறை சரியாக இருக்க வேண்டும். இந்த அனைத்து நிபந்தனைகளும் பூர்த்தியாகாதவரை அல்லாஹ்வுடைய அருகாமை உங்களுக்கு கிடைக்காது. பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், இன்ன ரப்பில் அசமியு துவா, துவாக்களை கேட்கக்கூடிய, எவ்வாறு துவாக்களை எல்லாம் கேட்பான் என்றால் அவனுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வேண்டும். அதனுடைய எதிர்பார்ப்புகள், நான் மொபைலுடைய உதாரணத்தை கூறினேன். நீங்கள் சரியான முறையை பயன்படுத்த வேண்டும். அந்த வழிமுறையை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் நீங்கள் உங்களால் தொடர்பு கொள்ள முடியாது. அல்லாஹ் துவாக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், அல்லாஹ்வுடைய அருகாமை வேண்டுமென்றால் நான் கூறிய அந்த அனைத்து நிபந்தனைகளும் பூர்த்தியாக வேண்டும். இரண்டாவது விஷயம், நாத்திகர்களை பற்றி. நாத்திகர்கள் என்ன ஆட்சேபனை செய்கிறார்கள்? அல்லாஹ் நல்லடியார்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்று. துவாக்களை ஏற்றுக்கொள்வதற்கும் சில எதிர்பார்ப்புகள் உள்ளன என்று அவர்களுக்கு தெரிய வேண்டும். அல்லாஹ் தன் நல்லடியார்களுடைய துவாக்களை அவர்களுக்கு சிறந்ததாக இல்லை என்று ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் அர்ஹமுர் ரஹீமனாக இருக்கின்றான். அவன் மறைவானவற்றை அறிந்தவனாக இருக்கின்றான். இந்த அவர் அடியார் கேட்கின்ற துவா அவருக்கு நல்லதல்ல, அவருக்கு தீமையானது என்று அவருக்கு தெரியும். ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல உதாரணங்களை கூறியிருக்கிறார்கள். உதாரணமாக, கடந்த காலத்தில் இப்பொழுதும் கூட கிராமங்களில் தாய்மார்கள் வெளியில் நெருப்பு மூட்டி உணவு சமைப்பார்கள். விறகு எரிந்தபோது அது அந்த கங்கு நெருப்பு கங்காக மாறுகின்றது. சில மாதங்களை கொண்ட குழந்தை அந்த பிரகாசிக்கக்கூடிய அதை பிடிக்க விரும்பினால் தாய் அதை பிடிக்க விடாது. ஏனென்றால் தாய் கருணை காட்டக்கூடியவளாக இருக்கின்றால், இரக்கம் குணம் கொண்டவளாக இருக்கிறாள். அந்த நெருப்பை பிடித்தால் குழந்தைக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பிடிக்க விடாது. அல்லாஹ் தாயை விட அதிகமாக நேசிக்கக்கூடியவனாக இரக்க குணம் உள்ளவனாக இருக்கின்றான். ஆகவே அடியாருடைய துவாக்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அஹ்மதிய ஜமாத்துடைய ஒரு சான்றோர், அல்லாஹ் அவர்களது எவ்வளோ துவாக்களை ஏற்றுக்கொண்டான். அவரது உதாரணத்தை நான் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்கின்றேன். ஹஸ்ரத் மௌலானா குலாம் ரசூல் சாப் ராஜுக்கு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது சமூகத்தை பற்றி கூறும்போது, லாகூரிலிருந்து ஒரு விவாதத்தில் கலந்து கொள்வதற்காக நீங்கள் ஹாஃபிஸாபாத் செல்ல வேண்டும் என்று கூறப்பட்டது. இந்த பகுதி பாகிஸ்தானில் உள்ளது.
நான் ரயிலில் பயணம் செய்தேன். சாங்கடா ஹில் என்ற இடம் வந்தது. அங்கு சென்று லாகூர் நான் ஏறிய ட்ரெயினை விட்டு இறங்கி வேறு ட்ரெயினுக்கு மாற வேண்டியது இருந்தது. லாகூருடைய ட்ரெயினை விட்டு இறங்கும்போது ஹப்சாபாத் செல்லக்கூடிய ட்ரெயின் எங்கே என்று பார்த்தபோது அது அங்கு சென்று கொண்டிருக்கிறது என்று கூறினார்கள். நான் வேகமாக ஓடிச் சென்று அந்த ட்ரெயினை ஏற முயற்சி செய்தேன். கார்டுக்கு நான் சிக்னல் கொடுத்தேன். ஆனால் ட்ரெயினில் ஏற முடியவில்லை. ட்ரெயின் சென்று விட்டது. நான் அந்த பெஞ்சில் அமர்ந்து விட்டேன். அல்லாஹ்விடம் துவா செய்தேன். உனது வேலைக்காக நான் வந்தேன். நீ ட்ரெயினை நிறுத்தவில்லையே என்று நான் துவா செய்தேன். நான் அல்லாஹ்விடம் முறையிட்டு கொண்டிருந்தேன். ஒருவர் வந்தார். நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று கேட்டார். நான் ஹாஃபிஸாபாத் செல்ல வேண்டும் என்று கூறினேன். எந்த ட்ரெயினுக்கு பின்னால் ஓடினீர்களோ அது ஹாஃபிஸாபாத்திலிருந்து லாகூருக்கு செல்கிறது. ஹாஃபிஸாபாத் செல்லக்கூடிய ட்ரெயினை அது இங்கே நிற்கிறது என்று காட்டினார். நான் அப்பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினேன். நீ என்னுடைய துவாக்களை ஏற்றுக்கொண்டிருந்தால் நான் வேறு இடத்துக்கு சென்றிருப்பேன். ஆகவே சில நேரத்தில் அல்லாஹ் துவாக்களை ஏற்றுக்கொள்வதில்லை. அதில் உடைய நுட்பம் என்னவென்றால், துவா கேட்கக்கூடியவர் அந்த துவாவில் அவருக்கு பாதிப்பு இருப்பது அவருக்கு தெரியாது. இந்த நாத்திகர்கள் கூறக்கூடிய விஷயத்தை பார்ப்போம். நாத்திகர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உதாரணத்தை கூறினார்கள். அல்லாஹ் தனது நல்லடியார்களுடன் எவ்வாறு தொடர்பு வைத்திருக்கிறான் என்றால், அல்லாஹ்வுடைய நண்பர்களை போன்று ஆவார்கள். அல்லாஹ் சில நேரங்களில் தமது பேச்சை கேட்க வைக்கின்றான், சில சமயங்களில் அடியாருடைய பேச்சை கேட்கின்றான். இது அல்லாஹ்வுடைய நேசர்களுடைய வழிமுறையாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அல்லாஹ் அவர்களது துவாக்களை பெரும்பாலும் கேட்கின்றான். சில சமயம் அவர்களது துவாக்களை கேட்பதில்லை. நாத்திகர்களுக்கு நண்பர்கள் இருப்பார்கள் என்றால் உண்மையான நட்பு என்றால் என்ன புரிந்திருக்கும். சில சமயம் நண்பனுடைய பேச்சை கேட்க வேண்டும், சில சமயம் நண்பனுக்கு நமது பேச்சை கேட்க வைக்க வேண்டும். அல்லாஹ் தமது நண்பர்களுடன் இவ்வாறு தான் நடந்து கொள்கின்றான். அடுத்த விஷயம், ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறினார்கள், சில மக்களுடைய துவாக்கள் அல்லாஹ் கேட்பதே இல்லை. உதாரணமாக வேண்டுமென்று கேட்பதில்லை. உதாரணமாக கலிஃபத்துல் மசீஹ் உதாரணத்தை பார்ப்போம். கலிஃபத்துல் மசீஹ் மூலமாக ஒரு துவா கேட்க வைக்கிறார். அவரது நியத் சரியில்லை, எண்ணம் சரியில்லை. துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லை என்று பார்ப்போம் என்று ஒரு பரிசோதித்து பார்ப்பதற்காக நான் துவாவுக்காக எழுதினேன். துவா ஏற்றுக்கொள்ளவில்லை, அது நடக்கவில்லை, இது நடக்கவில்லை என்று ஆட்சேபனை செய்கிறார். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், உங்களது உள்ளங்களில் இருப்பது அல்லாஹ்வுக்கு நன்கு தெரியும். ஏற்றுக்கொண்டால் நல்லது, இல்லை என்றால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று ஆட்சேபனை செய்யலாம். உங்களது எண்ணம் சரியில்லை என்றால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு குழப்பத்தை அவரை ஆழ்த்தி விடுவான். அவ்வாறான மக்களுடைய துவாக்களை ஒருபோதும் கேட்பதில்லை. எவர்கள் களப்பற்ற முறையில் கலிஃபத்துல் மசீஹ் அவர்களுக்கு பணிவுடன் துவாக்களுக்காக எழுதுகிறார்களோ அவர்களது துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அவர்களது எண்ணம் எப்படிப்பட்டதாக உள்ளது என்றால், இறைவா, உனது அருள் இறங்கினாலும் சோதனை என்றாலும் நீ இதில் விருப்பப்படுகிறாயோ அதிலே நாங்கள் திருப்தி கொள்கிறோம். துவாவுக்காக எழுதுவது நமது ஒரு வேண்டுகோளாகும், கோரிக்கையாகும். நாம் கலிஃபத்துல் மசீஹ் அவர்களிடத்தில் துவாவுக்காக எழுத வேண்டும் என்று விருப்பப்படுகின்றோம். நமது வேலை கேட்பதாகும். இறைவா, நீயே வழங்கக்கூடியவனாவாய். நீ ஹுசூருடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. எந்த விதத்தில் ஏற்றுக்கொண்டாலும் நாங்கள் இது திருப்திப்படுகின்றோம். ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கவிதையில் அவர் கூறினார்கள், அல்லாஹ்வே, உனது அருளாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். உனது சோதனையாக இருந்தாலும் அதையும் நான் ஏற்றுக்கொள்கின்றோம்.
நீ எதில் விருப்பப்படுகிறாயோ அதிலே நாங்கள் திருப்தி கொள்கின்றோம். இறைவா, நீ எதில் திருப்திப்படுகிறாயோ அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நீ எதை ஏற்றுக்கொள்கிறாயோ அதே எங்களுக்கு போதுமானது. இந்த எண்ணத்துடன் ஹுசூர் அவர்களின் சமூகத்தில் துவாவுக்காக அனுப்பும்போது அல்லாஹ் அவ்வாறான துவாக்களை ஏற்றுக்கொள்கின்றான். இதற்கான பல்வேறு உதாரணங்கள் நாம் பார்க்க முடிகின்றது. மிகவும் பணிவுடன் கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு துவாவுக்காக கோரிக்கை வைக்கப்படும் போது அத்துடன் இறைவா, எனக்கு எது நல்லதாக இருக்குமோ அதை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்ற எண்ணத்துடன் வேதனையுடன் பணிவுடன் சதக்கா கொடுத்தவாறு துவா செய்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கின்றான். அவன் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டான்? வைதா சாலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீபு உஜீபு தாவதத்தாய் இதா தான் என்று அவன் வாக்குறுதி கொடுத்துள்ளான். அவன் துவாக்களை கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். என்றும் அல்லாஹ்வுடைய அருளால் அஹ்மதியா ஜமாத் எப்படிப்பட்ட ஜமாத் என்றால், உலகில் இந்த ஜமாத்துடைய மக்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்கின்றான். இந்த ஜமாத்துடைய இமாமுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்கின்றான். இந்த அஹ்மதிகளுடைய துவாக்களை, இமாம் செய்யக்கூடிய துவாக்களை ஏற்றுக்கொள்கின்றான். எவர் இந்த ஜமாத்தில் இணைந்துள்ளாரோ அவரே இதை உணர முடியும். தினந்தோறும் அதை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். நாத்திகர்களிடம் நான் கூற விரும்புவது என்னவென்றால், முதலில் அல்லாஹ்வை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். பாருங்கள் உங்களது நிலை எப்படி என்றால், ஒரு உதாரணத்துக்குரிய நான் முடிக்கின்றேன். அதாவது சூரியன் உதிக்கும்போது ஒரு குருடர் சூரியன் வந்துவிட்டது என்று நீங்கள் கூறுகிறீர்கள், எனக்கு சூரியன் தெரிவதில்லை, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒருவர் கூறுவார் என்றால், அவர் அப்படிப்பட்ட நபரை பார்த்து நீங்கள் முதலில் உங்களுக்கு கண்ணை சரி செய்யுங்கள் என்று தான் நாம் கூறுவோம். இதுதான் நாத்திகர்களுடைய நிலையாகும். இந்த பிரபஞ்சத்தை படைத்த, உலகை படைத்த இறைவனை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்றால், முதலில் உங்களது அகக்கண்ணை நீங்கள் பாருங்கள், பிறகு உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியும். இல்லை என்றால் உங்களது ஒரு குடலுடைய நிலையை போன்றதாகும். ஒரு குடலால் பார்க்க முடியாது. அவரிடத்தில் சரியான அந்த உறுப்பும் அதற்கான வழிவகையும் கிடையாது. இந்த சந்தர்ப்பத்தில் பராகின் அஹ்மதியா தொகுதி பற்றி நாம் பேசுகின்றோம். இதை ஆழமாக நீங்கள் படித்தால், ஒரு நாத்திகர் படித்தால், ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறியிருக்கிறார்கள், நிச்சயமாக அவர் அல்லாஹ்வை சென்றடைவார் என்று அன்னார் துவா செய்திருக்கிறார்கள். எண்ணம் சரியாக இருக்க வேண்டும். பல உதாரணங்கள் உள்ளன, நேரம் குறைவாக இருக்கின்றது. எவர்கள் இந்த நூலை படித்து புரிந்தார்களோ அவர்கள் நாத்திகர்களுடைய எண்ணங்களை கொண்டவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களது கண்ணனை திறந்தான். ஆகவே நாத்திகளிடம் நான் வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால், நல்லெண்ணத்துடன் அல்லாஹ்வுடன் நீங்கள் துவா இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று துவா கேட்க வேண்டும். இந்த பராகின் அஹ்மதியா தொகுதி 5 படிக்க வேண்டும். கலிஃபத்துல் மஸீஹ், 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுடைய விர்ச்சுவல் மீட்டிங்ஸ் உள்ளன, அல்லாஹ்வுடைய நெருக்கம் தொடர்பாக உள்ளன. அவற்றை கவனமாக கேட்க வேண்டும். அவை உங்கள் கண்களை திறந்துவிடும், உள்ளத்திற்கு ஒளியூட்டும். அல்லாஹ் அவர்கள் இதற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. ஜிசாக்கும் அல்லாஹ் தாலா ஹசனுல் ஜஸா. நேர்களே, நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் ஒரு டெலிஃபோன் காலர் இணைந்திருக்கின்றார்கள். வங்காளதேசத்திலிருந்து மதிப்புக்குரிய ஆரிஃபுஸ் ஜமான் சாஹிப் இப்பொழுது நம்முடன் டெலிஃபோனில் இருக்கின்றார்கள். வாருங்கள் அவருடைய கேள்வியை கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரிஃபுஸ் ஜமான் சாஹிப். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹுசூருக்கு சலாம் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய கேள்வி, மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் 23 வருடத்திற்கு பிறகு இந்த நூலை எழுதினார்கள். ஏன் இவ்வளவு தாமதித்தார்கள்? இதில் பின்னால் இதனுடைய பின்னணி என்ன? இதை பற்றி தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லா. முகமது ஹமீத் கௌசர் சாஹிப் அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த கேள்விக்கு பதிலளிக்குமாறு. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் பராஹினே அஹ்மதியாவை 1880 எழுதினார்கள். 1880 1,
81 82 நான்காவது பாகத்தை 1886 முழுமை செய்தார்கள். 4 பாகங்களை 1880 1886 வரை எழுதினார்கள். பிறகு அன்னாருடைய கவனத்தை அல்லாஹ் இதன் பக்கத்திலிருந்து திருப்பிவிட்டான். ஏனென்றால் அன்னால் மற்ற சில நூல்களை எழுதுவதில் மூழ்கியிருந்தார்கள். பிறகு அல்லாஹ் அன்னாரை வாக்களிக்கப்பட்ட மசீஹாகவும் உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹதியாகவும் ஒரு மிக பெரும் அந்தஸ்து நிலைபெறச் செய்தான். உலகத்தின் நிலைகள் மற்றும் ஆட்சேபனைகள் அவற்றிற்கான பதிலை வழங்க ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ் அன்னாருடைய கவனத்தை இதன் பக்கத்திலிருந்து விலக்கிவிட்டான். மற்ற நூல்களை எழுதுவதன் பக்கம், மற்ற படைப்புகளின் பக்கம் அவர்களுக்கு கவனம் செலுத்த வைத்து விட்டான். அன்னார் மற்ற நூல்கள் எழுதி கொண்டிருந்தார்கள். கடைசி பாகத்தை அன்னார் 1905 எழுதினார்கள். இது கிட்டத்தட்ட 21 ஆண்டு இடைவேளைக்கு பிறகு இந்த 5வது பாகத்தை எழுதினார்கள். இதற்கு இடையில் கிட்டத்தட்ட 80 நூல்களை அன்னார் எழுதியிருக்கின்றார்கள். 80 படைப்புகள். கிட்டத்தட்ட இது எல்லாம் விளக்கமாகும். பராஹின் அஹ்மதியா உடைய 4 பாகங்களில் அன்னார் வஹி, இல்ஹாம் போன்றவற்றை எழுதியிருந்தார்கள். தலைப்புகள், இஸ்லாத்தின் சிறப்புகளை பற்றி எழுதியிருந்தார்கள். அன்னார் என்ன சான்றுகளை வழங்கியிருந்தார்களோ அவற்றின் விளக்கங்களாக இருந்தன. 1905 அன்னார் பிறகு இதை முழுமை செய்தார்கள், 5வது பாகத்தை. இவ்வாறு இது 5 பாகங்களாக இருக்கின்றது. விஷயம் என்னவென்றால், ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் இதற்கான காரணத்தை கூறியிருக்கின்றார்கள். பராயின் அஹ்மதியா பாகம் 5 அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹுடைய அனுமதி மற்றும் அவனுடைய சைகை இல்லாமல் எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன். அல்லாஹ் சைகை செய்யும் பொழுது நான் அந்த வேலையை செய்வேன். என்னை அல்லாஹ் மற்ற சில வேலைகளின் பக்கம் என்னுடைய கவனத்தை அல்லாஹ் திருப்பிவிட்டான். என்னை அந்த வேலைகள் செலுத்திவிட்டான். அந்த வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டேன். இப்பொழுது நான் அந்த கடைசி பக்கத்தில் எழுதுகின்றேன். இதிலும் கூட கிட்டத்தட்ட அந்த எல்லா வஹி, இல்ஹாம் அவற்றின் முக்கியத்துவத்தை பற்றி ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் சற்று விரிவாக்க வேண்டிய விஷயத்தை அன்னார் இங்கு முழுமைப்படுத்தி விட்டார்கள். முழுமையாக இவ்வாறு இந்த கட்டுரை முழுமையடைந்தது. நம்முடைய நண்பர் கேள்வி கேட்கிறார், 23 ஆண்டு என்று. இந்த மக்கள் இறைவனுடைய மக்கள் எந்த வேலை செய்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு செய்கின்றார்கள். திருக்குரான் எடுத்துக்கொள்ளுங்கள். 23 ஆண்டுகளானது திருக்குரான் இறங்கும் பொழுது. அல்லாஹ் நாடி இருந்தால் அல்லாஹ்வே கூறுகின்றான், ஜும்லத்தன் வாஹிதா, நான் ஒரேடியாக இருப்பேன் என்று. அல்லாஹுடைய ஒரு நுட்பம் இருந்தது. 23 ஆண்டுகளாக இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க வேண்டியிருந்தது. 13 ஆண்டு மக்காவில், 10 ஆண்டுகள் மதீனா முனவராவில் இருந்தது. ஆக அல்லாஹுடைய நுட்பம் இருக்கின்றது. இதே போன்ற பராஹின் அஹ்மதியாவுடைய 5வது பாகம் 1905 எழுதப்பட்டது. முதல் 4 ஆண்டுகளில் 4 பாகங்கள் எழுதப்பட்டன. இது அல்லாஹுடைய ஒரு நுட்பத்தின் கீழ் இருந்தது. இதற்கு மிகப்பெரிய பலனும் ஏற்பட்டது. அதை எடுத்து சொல்வதற்கு இப்பொழுது நேரமில்லை. எவ்வாறு இருப்பினும் இந்த எல்லாம் காரணமாகும். மசீஹ் இஸ்லாம் அவர்கள் பராஹின் அஹ்மதியா பாகம் 5 அதை எடுத்து கூறியிருக்கின்றார்கள். இதெல்லாம் ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா ஹஸனல் ஜஸா. நம்முடைய நேர்கள் தரப்பிலிருந்து பல கேள்விகள் டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாகவும் வந்திருக்கின்றன. அவற்றிலிருந்து ஒரு கேள்வியை நான் எடுத்துக்கொள்கின்றேன். ஜெர்மனியிலிருந்து குலாம் ஃபாரூக் அஹமது சாஹிப் அவர்களுடைய ஒரு கேள்வி வந்திருக்கின்றது. அவர்கள் எழுதுகின்றார்கள், ஹுசூர் ஐயதுல்லாஹு தஆலா பின் நஸ்ரில் அசீஸ் அவர்கள் குத்பா ஜும்மாவில் மஸ்ஜித் ஜிராரை பற்றி கூறினார்கள். ஜிரார் என்ற சொல்லின் பொருள் என்ன? இந்த பள்ளிக்கு ஜிரார் பள்ளி என்று ஏன் பெயர் வைக்கப்பட்டது? நான் மதிப்புக்குரிய மௌலானா அத்தால் முஜீப் லோன் சாஹிப் அவர்களிடம் கேட்டுக்கொண்டு சுருக்கமாக பதிலளிக்குமாறு. ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா சஞ்சா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹுசூர் அன்வர் ஐயதுல்லாஹு தஆலா பின் நஸ்ரில் அசீஸ் அவர்கள் குத்பாக்களை வழங்குகின்றார்களே, அதில் கஸ்வா தபூக் போர் பற்றி கூறப்பட்டு வருகிறது. நேற்று ஹுசூர் அன்வர் ஐயதுல்லாஹு தஆலா பின் நஸ்ரில் அசீஸ் அவர்கள் வழங்கிய அந்த குத்பாவில் இந்த பள்ளியை பற்றி கூறினார்கள். அதை பற்றி தான் இந்த நபர் கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். இந்த நேயர், இது மதீனாவுக்கு அருகில் இருந்த ஒரு இடமாகும். முனாஃபிக்கள் இந்த பள்ளிவாசலை கட்டினார்கள், நயவஞ்சகர்கள். ஹுசூர் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நயவஞ்சகர்கள் கேட்டுக்கொண்டார்கள், நாங்கள் பள்ளி கட்டிருக்கிறோம், தாங்கள் திறந்து வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இப்பொழுது போருக்கான ஆயத்தம் செய்யப்படுகின்றது, திரும்பி வரும்பொழுது பார்ப்போம் என்று கூறினார்கள். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போரில் திரும்பி வந்தபோது மதீனாவில் நுழைவதற்கு முன்னாலே அல்லாஹ் தரப்பிலிருந்து வஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கியிருந்தது. வல்லதீன் அத்தஹசு மஸ்ஜிதன் லிராரன்
வ குஃப்ரன் வ தஃப்ரீகன் மினல்லா. இந்த பள்ளி சம்பந்தமாகவே அல்லாஹுடைய வஹி இறங்கியது. எவர்கள் இந்த பள்ளிவாசலை துன்பம் சேர்ப்பதற்கான வழியாக, ஜரார் என்ற சொல் ஜராரிலிருந்து வந்திருக்கின்றது. ஜரார் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. துன்பம் இழைப்பதற்காக, தொல்லை கொடுப்பதற்காக, குழப்பம் செய்வதற்காக யாரெல்லாம் நிராகரிப்புக்காக இந்த பள்ளியை கட்டியிருக்கின்றார்களோ, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மத்தியில் ஒரு பிரிவினை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கி இருக்கின்றார்களோ, இந்த பள்ளிவாசலை பற்றி ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்ஹாம் வந்தது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளியை எரித்து விடுமாறு கட்டளையிட்டார்கள். அதை ஹுசூர் ஈதுல்லா அவர்கள் இந்த குத்பாவில் விளக்கமாக கூறியிருந்தார்கள். சுருக்கமாக என்னவென்றால், இந்த பள்ளிவாசல் முனாஃபிகளை பற்றி கூறப்படுகின்றது தான். நைவஞ்சகர்கள் பற்றி எப்படியெல்லாம் சத்தியம் செய்தார்கள், சூழ்ச்சி செய்தார்கள், இஸ்லாத்திற்கு எதிராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக சதி செய்தார்கள் என்பது என்றெல்லாம் கூறப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கான ஒரு சதியும் செய்தார்கள். ஆக இந்த பள்ளியும் இந்த நோக்கத்திற்காக தான் அவர்கள் தயார் செய்தார்கள். தனியாகி பிரிந்து இந்த பள்ளியில் உட்காருவார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டக்கூடிய ஒரு இடமாகி ஆக்கியிருந்தார்கள். இதை பற்றி அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியப்படுத்தினான். எனவே தான் இதற்காக இந்த ஜரார் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பேருக்கு பொருத்தமாகவே, இந்த பேரின் காரணமாகவே இது மஸ்ஜித் ஜரார் என்று அழைக்கப்பட்டது, பிரசித்தி பெற்றிருக்கிறது. ஜரார் என்றால் ஜரார் உருதும் பயன்படுத்தப்படுகின்றது, துன்பம் சேர்க்கக்கூடிய பள்ளி. ஆக அந்த நோக்கத்திற்காகத்தான் இது கட்டப்பட்டது. எனவே இந்த பள்ளிவாசலை ஜிரார் பள்ளி என்று கூறப்படுகின்றது. ஜஸாக்கும் அல்லாஹ் தஆலா அஹ்ஸனுல் ஜஸா. நிகழ்ச்சியை முன்னோக்கி சென்றவாறு என்னுடைய அடுத்த கேள்வி மதிப்புக்குரிய மௌலானா அத்தால் முஜிப் லோன் சாஹிப் அவர்களிடம் என்னவென்றால், ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து அஃபதி தியார் மஹல்லுஹா வ மகாமுஹா என்ற இல்ஹாம் வந்தது. அதாவது தற்காலிக தங்குமிடங்களாக இருந்த வீடுகளும் சரிந்துவிட்டன, நிரந்தர தங்குமிடங்களாக இருந்த வீடுகளும் சரிந்துவிட்டன. கவிதையின் இந்த பகுதி பழைய அரபு கவிஞர் நபித்தோழர் லபீத் அவர்களின் கவிதையின் வரியாகும். எப்பொழுதாவது வேறு எந்த நபிக்கும் கூட யாரேனும் ஒரு பழைய கவிஞரின் சொற்களில் வஹி வந்துள்ளதா என்று எதிரிகள் தரப்பிலிருந்து ஆட்சேபனை எழுப்பப்படுகிறது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஆட்சேபனைக்கு அளித்த அந்த பதிலை சற்று விளக்கமாக கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள். ஜஸாக்குமுல்லா. விஷயம் என்னவென்றால், அல்லாஹின் தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டவர், அல்லாஹின் தூதர் யாரும் உரையில் வந்தாலும் அவர் யாரை பார்த்து பேசுகின்றாரோ, குறிப்பாக எதிரிகள் இருக்கின்றார்கள், அவர்கள் ஆட்சேபனைக்கு இலக்காக்கி கொண்டே இருக்கின்றார்கள். பல வெவ்வேறு வகையான ஆட்சேபனைகள் செய்கின்றார்கள். அவருடைய வஹியின் மீதும் ஆட்சேபனைகள் செய்வார்கள். ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வஹி இறங்கும் பொழுது அந்த வஹியை பற்றியும் கூட அப்பொழுதிருந்து எதிரிகள் ஆட்சேபனை செய்யத்தான் செய்தார்கள். திருக்குரானிலேயே வருகின்றது பாருங்களேன். அல்லாஹ் கூறுகின்றான், இந்த நிராகரிப்பாளர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவிஞர்கள் என்று சொன்னார்கள். வஹுவ ஷாஇருன். திருக்குர்ஆனில் இந்த இல்ஹாம்கள் இதுகை முனையாகவும் இருக்கின்றன, அது சொற்சரிவு வகையிலும் இருக்கின்றது. அது அவர்களுடைய கவிதையோடு ஒத்துப்போவதாக தெரிந்தது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வகையில் கவிஞர் தான் என்று கூறினார்கள். எப்படி ஏற்கனவே கவிதைகள் இருக்கின்றனவோ அதே போன்று ஒரு கவிதை தான் நமக்கு எடுத்து கூறுகின்றார்கள் என்று சொன்னார்கள். நோக்கம் என்னவென்றால், ஆட்சேபனை எதிரிகளுடைய இயல்பின் ஒரு பகுதியாகும். ஷைத்தான் அவர்களை தூண்டிவிட்டு கொண்டே இருக்கின்றான். பல்வேறு வகையான ஆட்சேபனைகள் செய்கின்றார்கள். அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள், அவர்களுடைய வஹி இல்ஹாம், அவர்கள் செய்யக்கூடிய இந்த முன்னறிவிப்புகள், அல்லாஹ் அவர்களுக்காக காட்டக்கூடிய இந்த அடையாளங்களை எல்லாம் அவர்கள் மறுக்கின்றார்கள், கேலி செய்கின்றார்கள். இது நடைமுறை தான், நபிமார்களுடைய சுன்னத் தான், அவர்களுக்கு நடக்கக்கூடியது தான். ஆக மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த முன்னேற்புகள் மீதும் ஆட்சேபனை செய்யப்படுகின்றன, அவர்களுடைய வஹியின் மீதும் ஆட்சேபனை செய்யப்படுகின்றன. அதில் ஒன்று தான் இந்த ஆட்சேபனையாகும். என்ன கேள்வி, இதனுடைய பின்னணி என்ன என்று பார்க்க வேண்டும். 1904 ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களுக்கு இல்ஹாம் மூலமாக இந்த வரி வழங்கப்படுகின்றது. அல்லாஹ் அன்னாரிடம் கூறுகின்றான், அஃபதி தியாரு மஹில்லுஹா வ மகாமுஹா. அதாவது வீடுகள் வெறிச்சோடி போய்விட்டன, நிரந்தரமானவும் சரி தற்காலிகமானவும் சரி அவை விழுந்து விட்டன. இதனுடைய பொருள் என்னவென்றால், ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நாட்டின் ஒரு பகுதியில் கடுமையான ஒரு அழிவு ஏற்படுகின்றது, அதனால் வீடுகள் அழிந்துவிடும். பிறகு ஒரு ஆன்மீக காட்சியும் ஹுசூர் கூறினார்கள். 1905 அந்த கஷ்ஃபை பற்றி கூறுகின்றார்கள். நான் பார்க்கின்றேன், வேதனை நிறைந்த
ஒரு மரணத்தை பற்றி ஒரு சூழல் இருக்கின்றது. அத்தோடு ஒரு இல்ஹாம் வருகின்றது. இல்ஹாம்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த இல்ஹாம்களில் அல்லாஹ் அன்னாருக்கு ஒரு பயங்கரமான அழிவை பற்றி ஒரு சுட்டி காட்டுகின்றான். இந்த இல்ஹாம்களில் அன்னாருக்கு இதை பற்றி தெரியப்படுத்துகின்றான். அன்னார் இந்த இல்ஹாம்களை வெளியிடும் பொழுது இந்த பேரழிவை பற்றியும் கூறினார்கள். வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம். இந்த இல்ஹாம்களுக்கு பிறகு அல்லாஹ் அன்னாருக்கு வழங்கிய அந்த மறைவான அறிவின் மூலமாக இதன் விளைவாக ஒரு மகத்துவமிக்க ஒரு மிகப்பெரிய பேரழிவு வந்தது. குறிப்பாக இந்தியாவில் 1905 ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்தது. அது காங்கடா நிலநடுக்கம் என்று கூறப்படுகின்றது. அந்த நிலநடுக்கத்தை பற்றிய தேதியை நாம் பார்க்கும் பொழுது வரலாற்றை பற்றி தெரிய வருகின்றது. ரொம்ப பயங்கரமான ஒரு நிலநடுக்கமாக இருந்தது. வரலாற்றில் வருகின்றது 25,000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போய்விட்டார்கள். அதில் அழிந்து போனார்கள். லட்சக்கணக்கான வீடுகள் அழிந்து போகின்றன. கிட்டத்தட்ட பல ஊர்கள் இல்லாமலே ஆக்கிவிட்டன. அப்படி ஒரு ஊர் இருந்ததற்கு பேரடையாளமே தெரியாமல் ஆகிவிட்டது. அரசு கட்டடங்களுக்கு இழப்பு ஏற்பட்டது. தொடர்புகள் துண்டிக்கப்பட்டன. இவ்வாறு அல்லாஹ் மறைவான முற்றில் அன்னாருக்கு வழங்கியிருந்த அந்த முன்னறிவிப்பு இப்படியெல்லாம் அந்த முன்னறிவிப்பு நிறைவேறியது. இந்த கவிதை வரியிலும் இன்னும் சில இல்ஹாம்களிலும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறியிருந்தால் அது நிறைவேறிவிட்டன. ஆனால் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், எதிரிகளுடைய ஒரு இயல்பு என்னவென்றால் ஆட்சேபனை செய்வார்கள். அவர்கள் ஆட்சேபனை செய்தார்கள். சில மக்கள் லபீதுடைய ஒரு கவிதையாகும், இதை நௌசுபில்லா மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் தமக்கு வந்த இல்ஹாம் என்று கூறிவிட்டார்கள் என்று ஆட்சேபனை செய்கின்றார்கள். லபீத் யார்? இதை பற்றி நான் சற்று கூறுகின்றேன். நீங்கள் கூறினீர்கள் ஒரு சஹாபியாக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய கவிஞராக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாவதற்கு முன்னால், நபித்துவம் அன்னாருக்கு வழங்கப்பெறுவதற்கு முன்னால் 7 விஷயங்கள் காபாலை தொகுடப்பட்டிருந்தன. கவிதை தொகுப்புகள். அதில் 4வது லபீதுடையதாகும். அந்த மனிதருடைய ஒரு கவிதையில் இந்த வரி இருக்கின்றது. அந்த கவிதை பற்றி ஆட்சேபனை செய்யப்படுகின்றது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் நௌசுபில்லா அதிலிருந்தே எடுத்து எழுதிவிட்டார்கள் என்று. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களுடைய சொற்களை ஆரம்பத்தில் எடுத்து சொல்லி அடுத்து மேற்கொண்டு சில விஷயங்களை கூறுகின்றது பற்றி இந்த ஆட்சேபனைகளுக்கு பதிலளித்தவாறு கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதுவும் இறைவன் மீது ஒரு தாக்குதலாக இருக்கின்றது. அவன் ஒவ்வொரு சொல்லுக்கும் உரிமையாளனாக இருக்கின்றான். லபீதாக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், அவன் வழங்கியதிலிருந்து கவிதை வருகின்றது. அவன் ஒரு நபருக்கு வழங்கிய அறிவிலிருந்து கவிதையாக வந்தது. அந்த நபருக்குரிய கவிதையை அல்லாஹ் இல்ஹாமாக இறக்கினான் என்றால் அது அவனுடைய விருப்பம். இறுதி காலத்தில் ஒரு மிக பெரும் முன்னறிவிப்பு இருந்தது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும், இப்படிப்பட்ட பேரழிவு ஏற்படும், ஒரு நாடு அழிந்துவிடும். அது அவருடைய சொல்லில் வஹியாக ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது. அவருடைய நாவிலிருந்து அதை வெளியே வர வைத்திருந்தான். இது வியப்படையக்கூடிய விஷயமே கிடையாது, முட்டாள்தனமான விஷயமாக இருக்கின்றது. ஒரு முஸ்லீமுடைய நாவிலிருந்து வந்தது, ஏன் அது இறைவனுடைய வஹியாகிறது என்ற கேள்வியே தவறானது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் கூறுகின்றார்கள், அந்த கவிதை சொன்னார், அந்த எடுத்து லபீத் அந்த கவிதையை சொல்லியிருக்கின்றார். அந்த கவிதைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் எனக்கும் இல்ஹாம் வழங்குகின்றான். ஹுசூர் இது சம்பந்தமாக ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில உதாரணங்களை கூறியிருக்கின்றார்கள். இதை தவாருத் என்று கூறுவார்கள். ஒரு மனிதனுடைய கூற்றின் சொற்களை வஹியாக கிடைக்கும்போது, ஒத்து போகும்போது இது சாத்தியப்படுகின்றது, இது நடக்கின்றது. மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உதாரணம் அளிக்கின்றார்கள். அப்துல்லா பின் அபி சர்ஹா வஹியை எழுதக்கூடியவர். அவருடைய உதாரணத்தை மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். அவருடைய நாவிலிருந்து ஒரு சொல் வந்தது, அது திருக்குர்ஆனுடைய ஒரு பகுதியாக இருந்தது. அதிலும் நீங்கள் ஆட்சேபனை செய்வீர்களா? அதனுடைய விளக்கத்தை சற்று நான் கூறிவிடுகின்றேன். ஹுசூர் அன்வர் அய்யதுல்லாஹு தஆலா பின் நஸ்லிஸ் அவர்கள் ஹுத்பாவில் கூறினார்கள். அதிலும் இதை பற்றி வருகின்றது. சுருக்கமாக என்னவென்றால், இவர் வஹி எழுதக்கூடியவராக இருந்தார். அப்துல்லா பின் அபி சரா சூரத்துல் முஃமினூன் 23வது அதிகாரத்தை
வசனங்கள் இறங்கி கொண்டிருந்த போது அவர் எழுதி கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை வர வைத்து அந்த வசனங்களை எழுத வைத்துக் கொண்டிருந்தார்கள். எழுதி வைத்துக் கொண்டே இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை அடையும் பொழுது சும்ம அன்ஷானாஹு ஹல்கன் ஆஹர என்ற இந்த சொற்களை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத வைத்த போது அவருடைய நாவிலிருந்து தன்னையும் அறியாமல் ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன் என்ற சொற்கள் வந்து விட்டன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உடனடியாக கூறினார்கள், இதுவும் வஹியுடைய சொற்கள் தான், இதையும் எழுதி கொள்ளுங்கள் என்று. எனவே அவர் தடுமாறிவிட்டார். நான் சொன்னது வஹியாக முடியுமா என்று. அது வஹியுடைய சொற்கள் தான். அல்லாஹ் ஒரு தொடர்ச்சியாக இருக்கின்றது, அந்த வசனத்துடைய தொடர்ச்சியாக இந்த சென்டென்ஸ் தான் கடைசியாக வர வேண்டும். ஆக அவருடைய வாயில் அல்லாஹ் அதை வர வைத்து விட்டான். அவர் தடுமாறிவிட்டார், முர்த்ததாகி விட்டார். மக்கா வெற்றியின் போது அவர் மீண்டும் இஸ்லாத்தில் வந்தார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் பைஅத் செய்தார். ஆக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் இதை பற்றி சுட்டி காட்டுகின்றார்கள். ஒரு முர்த்ததுடைய கூற்றில் இருந்த அந்த சொல் வஹியோடு ஒத்துப்போகும் பொழுது பிறகு ஒரு உண்மையான முஸ்லிம், ஒரு சஹாபியாக இருந்தவர், அவருடைய கவிதையிலிருந்து அல்லாஹ் அதை வஹியாக அறிவிப்பதில் என்ன ஆட்சேபனை இருக்கின்றது? அது உமர் ரலியல்லாஹுடைய உதாரணத்தை மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கவிதையோடும் ஒத்துப்போகின்றது. அவர்களுடைய சிந்தனை அதற்கேற்ற திருக்குரான் வசனங்கள் இறங்கியிருக்கின்றன. வரலாற்றாசிரியர்கள் கூறுகின்றார்கள், முவாஃபிகாத்தே உமர் என்று கூறுகின்றார்கள். உமரோடு ஒத்துப்போகக்கூடியவை. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருப்பார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அதற்கேற்ப வஹி இறங்கியிருக்கும், அல்லாஹ் வஹி இறக்கியிருப்பான். கண்ணியத்திற்குரிய தூய மனைவிமார்களை பற்றி முஸ்லிம்கள் சென்று கொண்டிருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேசுவார்கள். பர்தாவிற்கான கட்டளை இருக்கவில்லை. இதை உமர் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள், இவர்களுக்கு பர்தா இருக்க வேண்டும். நம்பிக்கை கொண்டவர்கள் இப்படி தயக்கமின்றி வரக்கூடாது தங்கள் சந்திப்பதற்கு என்று சொல்லும் பொழுது இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பண்புடன் எடுத்து வைக்கின்றார்கள். இதை பற்றி அல்லாஹ் வஹி இறக்கிவிட்டான். திருக்குரான் வசனம் இறங்கியது. திருக்குரானுடைய வசனம், ஃபஸ் அலூஹுன்ன மின் வராய் ஹிஜாபின். அவர்களிடம் ஏதாவது பேச வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும் என்றால், ஏதாவது கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றால் திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள் என்று இந்த கட்டளை இறங்குகின்றது. பிறகு மக்காமு இப்ராஹிமை பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கூறினார்கள், இது மிகவும் தூய்மையான இடமாகும், புனித இடமாகவும் நாம் தொழ வேண்டும் என்கிறார்கள். பிறகு அல்லாஹ் அதை பற்றி வஹி இறக்கினான். வத்தஹது மக்காம் இப்ராஹிம முஸல்லா, அதாவது இப்ராஹிம் நின்ற இடத்தை தொழுமிடமாக ஆக்கிக் கொள்வீராக, அங்கு தொழுவீராக. 2 ரக்காத் நஃபில் அங்கு ஹஜ் நேரத்தில் தொழப்படுகின்றது. அதே போன்று மதுவை பற்றி வருகின்றது. மது பிடிக்காமல் இருந்தது, உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சுற்றமாக பிடிக்காமல் இருந்தது. விசுவாசம் இதை பற்றி எடுத்து சொன்னார்கள். அப்பொழுது அதற்கேற்ப கட்டளையும் இறங்கியது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி கூறுகின்றார்கள், ஹதரத் உமருடைய கூற்றிலிருந்து வஹியோடு வஹி ஒத்து போகின்றது. உமர் சொன்னதை அல்லாஹ் வஹியாக ஆக்கியிருக்கின்றான், இதிலும் ஆட்சேபனை செய்வீர்களா? சுருக்கமான விஷயம் என்னுடைய அல்ல. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் கூறுகின்றார்கள், அல்லாஹ் அதே சொற்களை வஹியாக பரப்பி இருக்கின்றான். ஏற்கனவே இருக்கக்கூடிய சொற்களை தான். திருக்குறானில் இருக்கக்கூடிய வஹியாக வந்திருக்கக்கூடிய இந்த சொற்கள் வேறு மொழியுடைய சொற்களும் கிடையாது, அரபு மொழியுடைய சொற்கள் தானே. அதை அவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள் தான். அதே சொற்கள் பல்வேறு வடிவங்களில் வஹியாக அல்லாஹ் அதை இறக்கி இருக்கின்றான். அதே வரிதான், அதே சொற்கள், அதே பேச்சு வழக்கு, அதே பழமொழிகள், அதிலும் கூட ஆட்சேபனை செய்வீர்களா? ஏற்கனவே இருந்த வார்த்தைகளை எல்லாம் இறக்கியிருக்கிறான் என்று. ஆக மஸீஹ் இஸ்லாம் கூறியிருக்கின்றார்கள், அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அந்த மொழியில்தான் அந்த வஹி வருகின்றது, இல்ஹாம் வருகின்றது. இது போன்ற ஆட்சேபனை பொருத்தமானதல்ல. மஸீஹ் இஸ்லாம் கூறுகின்றார்கள், ஒருவருடைய கூற்று இறைவனுடைய கூற்றில் வஹியாக இணைந்து விட்டால் அது என் நிலையிலும் கண்ணியம் வாய்ந்ததாக இருக்கின்றது. இறைவனுடைய இந்த வஹி அஃபதி தியாரு மஹில்லுஹா வ மகாமுஹா. ஹதரத் லபீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாவிலிருந்து கவிதையாக வந்த போது இது அற்புதமாக இருக்கவில்லை, ஆனால் வஹியாக வந்த போது இது அற்புதமாகிவிட்டது. லபீத் கடந்த ஒரு சம்பவங்கள் எடுத்து கொடுக்கின்றார். அதை எடுத்து வைப்பது மனிதனுடைய ஆற்றலுக்குள் இல்லை. இறைவன் லபீதுடைய கூற்றால் தன்னுடைய வஹியை ஒத்துப்போக வைத்து
வருங்கால தொடரக்கூடிய ஒரு மகத்துவமான சம்பவத்தை பற்றி கூறுகின்றார். அது மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. எனவே லபீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பொருத்தப்படக்கூடிய அதே கருத்து அற்புதம் இல்லையா? இறைவனோடு அது பொருத்தும் பொழுது கண்டிப்பாக அது அற்புதமாக இருக்கின்றது. விஷயம் என்னவென்றால், சொற்கள் புதிதாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. கருத்து வேறு புதிதாக இருக்க வேண்டும். லபீத் சொன்னபோது அது வேறு கருத்தாக இருந்தது. அது ஒரு வரலாற்றை எடுத்து சொல்லி கொண்டிருந்தார். அல்லாஹ் அதை பற்றி கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மஸீஹ் இஸ்லாம் அவர்களுக்கு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அவர்களுக்கு வஹியாக வருகின்றான். அப்பொழுது அது ஒரு மிக பெரும் முன்னறிப்பு எடுத்து கூறுகின்றான். அந்த முன்னறிப்பு அது சொல்லப்பட்டபடியே சொல்லுக்கு சொல் நிறைவேறும். இது சான்று என்னவென்றால் அல்லாஹ்வே அந்த வஹி இருக்கின்றான் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாக இருக்கின்றது. சொன்னபடி அந்த வஹி நிறைவேறி இருக்கின்றது. இதே மஸீஹ் இஸ்லாம் கூறினார்கள். இதில் எந்த ஒரு விஷயம் தடுமை கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு வரி, ஒரு கவிதையை அல்லாஹ் இல்ஹாமாக இறக்க முடியும் என்பதற்கான சான்றுகள் இருக்கின்றன. ஜஸாக்கமுல்லா. இதன் தொடர்ச்சியாக அடுத்த கேள்வி முகமது ஹமீத் கௌசர் சாஹிபிடம் கேட்கின்றேன். ஹஸ்ரத் மசி பூகம்பங்கள் வரும் என்று ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எச்சரிக்கை வடிவிலான முன்னறிப்பு செய்தபோது ஆட்சேபனை செய்த சிலர் தண்டனை வரும் என்று கூறப்படுகின்றது. ஆனால் எப்போது வரும், அதன் நிலை எப்படி இருக்கும் என்று கூறப்படவில்லை. ஆகவே இது முன்னறிப்பு கிடையாது என்று ஆட்சேபனை செய்தார்கள். ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதற்கு என்ன பதில் கூறினார்கள்? ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஆட்சேபனுக்கு பதில் கூறும்போது நிலநடுக்கங்கள் வரும் என்று கூறும்போது அன்னார் கூறினார்கள், 1 ஜூன் 1904 எனக்கு இல்ஹாம் வந்தது. அஃபதத் தியாரு மஹில்லுஹா மகாமுகா. இது பூமி எதிர்ச்சி வருவதற்கு 11 மாதங்கள் முன்னால் கூறப்பட்டது. இன்னி உஹாஃபிது குல்லமன் ஃபித்தார் என்றும் எனக்கு அல்லாஹ் கூறினான். எவர் உமது ஆன்மீக வீட்டுக்குள் இருப்பாரோ அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். இதிலிருந்து விளக்கமாக அவர் என்ன கூற முடியும்? புரியக்கூடியவர்களுக்கு அவர்கள் புரிந்தார்கள், எவர்கள் மறுக்க வேண்டியதை அவர்கள் மறுத்தார்கள். அடுத்த விஷயம் என்னவென்றால், 11 மாதங்களுக்கு பிறகு 4 ஏப்ரல் 1904 இந்த அதிர்ச்சி வந்தது. இன்றும் சென்று காங்கடாவில் இருக்கின்ற இடங்களை பாருங்கள், கட்டடங்களை பாருங்கள். இந்த அளவு பயங்கரமான நிலநடுக்கம் வந்தது என்று தெரிந்து கொள்ளலாம். 11 மாதங்கள் வரை அன்னார் கூறிக்கொண்டிருந்தார்கள், பூமி எதிர்ச்சி வரப்போகின்றது, நீங்கள் பாவமன்னிப்பு கேளுங்கள், எவர் உமது ஜமாத்தில் இணைவாரோ அவர் பாதுகாக்கப்படுவார் என்று அல்லாஹ் நற்செய்தியை கூறியிருக்கிறான் என்று கூறினார்கள். மக்களுக்கு தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்கினார்கள். எவர்கள் ஆட்சேபனை செய்து வந்தார்களோ, சிலர் எவர்கள் ஜமாத்தில் சேர்ந்தார்களோ அவர்கள் பயனடைந்தார்கள், அவர்கள் தௌபா செய்தார்கள். இதை பற்றி இன்னும் சில விளக்கங்களும் பார்க்க முடிகின்றது. ஹஜ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அனைத்து இல்ஹாம்களையும் பார்க்கும்போது ஹுசூர் அவர்கள் பூமி அதிர்ச்சி என்பது சில பயங்கரமான போர்களை பற்றியும் அதில் கூறப்பட்டுள்ளது. அதன் பக்கம் என்ன சுட்டி காட்டினார்கள்? உலகில் 5 பெரிய ஆபத்துகள் வரும், தௌபா செய்யவில்லை என்றால், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பவில்லை என்றால் பாதிக்கப்படுவார்கள். அன்னார் தமது ஒரு கவிதையில் கூறினார்கள், தமது அடையாளங்கள் 5 அடையாளங்கள் மூலமாக தமது முகத்தை காட்டுவான். இது இறைவனுடைய விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய நாளாகும். இப்பொழுது மென்மையாக புரிய வைக்கக்கூடிய நாட்கள் கடந்து விட்டது. அவன் இப்பொழுது கடுமையாக புரிய வைப்பான். நெருப்பு உள்ளது, எவர் இறைவனிடம் நேசிப்பார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். பராகின் அஹமதியா தொகுதி 5 அன்னாள் இந்த கவிதை எழுதியிருக்கிறார்கள். இதிலிருந்து தெரிவது என்னவென்றால், காங்கடாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தவிர அது மட்டுமின்றி இன்னும் பல ஆபத்துகளும் உலகில் வரும்.
தற்காலத்தில் ஹஸ்ரத் 5வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் பல வருடங்களாக உலகிற்கு இந்த ஆபத்துகளை குறித்து எச்சரிக்கை செய்து வருகிறார்கள். தௌபா செய்யுங்கள், பாவத்தை விட்டு விலகுங்கள், வந்த இமாமை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் ஜமாத்தில் இணையுங்கள், அல்லாஹ்வுடைய உண்மையான அடியாராக மாறுங்கள் என்று மீண்டும் மீண்டும் உசூர் அவர்கள் இதன் பக்கம் கவனம் மூட்டி வருகிறார்கள். 5 அழிவுகளை பற்றி மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதில் முதலாவது விஷயத்தை உலகம் நன்கு கண்டது. 1914 முதலாம் உலகப் போர் நடைபெற்றது. 1918 பிறகு 2ஆம் உலகப் போர் வந்தது. லட்சக்கணக்கான மக்கள் இருந்தார்கள். இப்பொழுது 3வது உலகப் போருடைய விளிம்பில் நாம் நிற்கிறோம். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமி எதிர்ச்சிகள் போர்களை பற்றி பல்வேறு விதமாக கூறியிருக்கிறார்கள். முன்னறிவிப்புகளில் சில சமயம் அதாவது எல்லா விஷயம் வெளிப்படையாக கூறப்படாது, மக்கள் பரிசோதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சில விஷயங்கள் மறைக்கப்படும். ஆகவே அல்லாஹ் எப்பொழுதும் முன்னறிவிப்புகளில், குறிப்பாக எச்சரிக்கை வடிவிலான முன்னறிவிப்புகளில் சில விஷயங்கள் ரகசியமாக வைக்கப்படும். அதன் மூலம் மக்கள் தமது ஈமானுடைய நிலையிலும் தமது துவாக்களின் மூலமாகவும் முயற்சியின் மூலமாகவும் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 5 ஆபத்துகளை பற்றி, அதன் நிலைகளை பற்றி கூறப்படவில்லை என்று ஆட்சேபனை செய்யக்கூடிய கூறுகிறார்கள். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழுமையாக இந்த விஷயங்களை கூறியிருக்கிறார்கள். ஹக்கீகத்துல் வஹி நூலிலும் இந்த விஷயத்தை அன்னார் கூறியிருக்கிறார்கள். அந்த அதிர்ச்சிகளை, ஆபத்துகளை பற்றி கூறும்போது, ஐரோப்பாவை நீயும் பாதுகாப்பாக இல்லை, ஆசியாவை நீயும் பாதுகாப்பாக இல்லை, தீவுகளில் வசிக்கக்கூடியவர்களே, எந்த ஒரு பொய் கடவுளும் உங்களை பாதுகாக்க முடியாது. நான் நகரங்கள் வீழ்வதை பார்க்கிறேன். முதல் உலகப் போர் நடந்தது, 2ஆம் உலகப் போர் நடந்தது. ஹிரோஷிமா, நாகசாகி போன்ற நகரங்களில் நிகழ்ந்ததை உலகம் கண்டது. இன்று வரை அதை பார்த்து அச்சமடைகின்றது. இது 1905 ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நூலுக்கு விளக்கமாக கூறிவிட்டார்கள். நகரங்கள் வீழ்வதை நான் பார்க்கிறேன், குடியிருப்புகள் வெறிச்சோடி விடுவதை நான் பார்க்கிறேன். எத்தனையோ நகரங்கள் வெறிச்சோடி விட்டன, முற்றிலும் அழிந்து விட்டன. அணு போரால் எல்லாம் அழிந்து விட்டது. அந்த ஏக இறைவன் ஒரு காலம் வரை அமைதியாக இருந்தான். அவன் கண்களுக்கு முன்னால் விரும்பத்தகாத விஷயங்கள் நடைபெற்றன. இன்றும் அந்த விரும்பத்தகாத செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவன் அமைதியாக இருந்தான். ஆனால் இப்பொழுது அவன் கோபத்தோடு தமது முகத்தை காட்ட இருக்கின்றான். எவர்களுக்கு காதுகள் கேட்க விரும்புகின்றன கேட்கட்டும். அந்த நேரம் வெகு தூரவில் இல்லை. நான் முயற்சி செய்தேன். இறைவனுடைய பாதுகாப்பின் கீழ் அனைவரையும் கொண்டு வர முயற்சி செய்தேன். இன்று இதே முயற்சியை ஹஸ்ரத் 5வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் தமது குத்துபாக்களிலும் சொற்பொழிவுகளிலும் பார்லிமென்ட்டில் நிகழ்த்திய உரைகளிலும் உலகத்துக்கு முன்னால் இந்த விஷயங்களை கூறுகிறார்கள். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோக்கத்தை அண்ணா எடுத்து வைக்கிறார்கள். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், நான் முயற்சி செய்தேன், இறைவனுடைய பாதுகாப்பில் அனைவரையும் ஒன்று திரட்ட வேண்டும் என்று முயற்சி செய்தேன். கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் எந்த அளவு களப்பற்ற தன்மையிலும் உழைப்புடனும் முயற்சியுடனும் உலகை பாதுகாப்பில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் உலகில் எந்த ஒரு லீடரும் இதை போன்று செய்ய முடியாது. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஆனால் இறை விதி நிறைவேறிய வேண்டியது அவசியமாக இருந்தது. அதாவது எச்சரிக்கை வடிவிலான விஷயங்கள் பூர்த்தியாவது அவசியமாகும். ஆனால் நான் முயற்சி செய்தேன். நான் உண்மையாக கூறுகிறேன், இந்த நாட்டினுடைய நிலையும் நெருங்கிவிட்டது. நூஹ் உடைய காலம் உங்கள் கண்களுக்கு முன்னால் வரும். லூத்து உடைய நிலை உங்களுக்கு முன்னால் வரும். ஆனால் இறைவன் தண்டனை கொடுப்பதில் அவன் தன்மையானது கொள்கின்றான். நீங்கள் தௌபா செய்யுங்கள். எவர் அவனை கண்டு அஞ்சுவதில்லையோ, எவர் அந்த இறைவனை கண்டு அஞ்சுவதில்லையோ அவர் உயிருள்ளவர் கிடையாது, இறந்தவர் ஆவார்.
எவர் இறைவனை கண்டு அஞ்சுவதில்லையோ அவர் இறந்தவர்கள் ஆவார்கள். ஹசரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இந்த மக்களை எச்சரிக்கை விட்டு கொண்டு செல்கிறார்கள். கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுடைய அழகிய முயற்சிகளில் அல்லாஹ் அருளை வழங்குவானாக. ஹுசூர் அவர்கள் பாதுகாப்பில் இந்த மக்களை ஒன்று திரட்ட விரும்புகிறார்கள். அல்லாஹ் ஹுசூருடைய முயற்சிகளுக்கு வெற்றி தருவானாக. அதிகமான அளவில் எண்ணிக்கையில் பாதுகாப்பில் வரட்டும். ஹஸ்ரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் உலகிற்கு இந்த பாதுகாப்பை வழங்க விரும்புகிறார்கள். அதாவது இதை விட விவரமாக என்ன கூற முடியும்? 2 முறை இந்த உலகம் இந்த பேரழிவை கண்டுவிட்டது. இன்றும் அந்த அழிவை கண்டு லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள். அந்த போர்களில் இன்றும் அந்த உலகப் போர்களை எண்ணி மக்கள் அஞ்சுகிறார்கள். அதாவது ஆபத்துகளை பற்றி, பேரழிவுகளை பற்றி அந்த தன்மை கூறப்படவில்லை என்று ஆட்சேபனை செய்வது வீணானதாகும். எச்சரிக்கை வடிவிலான விஷயங்கள் மறைவாகத்தான் இருக்கும். அந்த படைப்பினங்கள் அதிலிருந்து பாதுகாப்பு இருக்க வேண்டும். இதுதான் நமது துவாவாகும். ஜசாக்முல்லா தாலா அசல் ஜசா. என்னுடைய அடுத்த கேள்வி மதிப்புக்குரிய மௌலானா அத்தாவுல் முஜிப் லோன் சாஹிப் அவர்களிடம் என்னவென்றால், ஹதரத் அக்தஸ் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பராஹின் அஹ்மதியா பாகம் 4 பக்கம் 616 இந்த இல்ஹாம் எழுதியுள்ளார்கள். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபலி ஜஅலஹு தக்கன். இந்த முன்னறிவிப்பு நிறைவேறவில்லை என்று எதிரிகள் ஆட்சேபனை செய்கிறார்கள். ஹதரத் அக்தஸ் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதற்கு அளித்த அந்த பதிலை சற்று விளக்கமாக நேர்களுக்கு எடுத்துக் கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லா. இந்த இல்ஹாம் பற்றி சூரா ஆராஃபுடைய 144 வசனத்தில் வருகின்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தூர் மலை சம்பவம் கூறப்பட்டிருக்கின்றது. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் மலையில் இருந்த பொழுது அல்லாஹ் உடைய மறை அவர்கள் மீது இறங்கியது. அல்லாஹ்வுடைய இல்ஹாம், அல்லாஹ்வுடன் உரையாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்த போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேள்வி கேட்டார்கள். நான் உன்னை பார்க்க விரும்புகின்றேன் என்று கேட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் கூறினான், நீர் இந்த மலையின் பக்கம் பார்த்தால் என்னுடைய தோற்றத்தை வெளிப்படுத்த முடிந்தால், பொறுத்துக்கொள்ள முடிந்தால் நீர் பார்க்க முடியும் என்று கூறினான். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபலி ஜஅலஹு தக்கன். இறைவன் அந்த மலையின் மீது தன்னுடைய தோற்றத்தின் ஒரு துளியை வெளிப்படுத்தும் பொழுது அது துண்டு துண்டாகிவிட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மயக்கமடைந்து விட்டார்கள். இந்த வசனத்தின் இதே பகுதியை ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இல்ஹாமாக இறங்கியது. ஒத்து போகக்கூடிய வகையில் ஓமை வடிவில் இந்த நிகழ்வை சுட்டிக்காட்டியவாறு அல்லாஹ் ஹனார் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மீது வஹியாக இந்த வசனத்தை இறக்கினான். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறுகின்றார்கள். பராஹின் அஹ்மதியாவின் பக்கம் 516 இந்த இல்ஹாம் எழுதியிருக்கின்றது. ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபலி ஜஅலஹு தக்கா வல்லாஹு மோஹினுல் கைதுல் காஃபிரின் வலி நஜஅலஹு ஆயத்தல் லின்னாசி வ ரஹ்மதம் மின்னா வ கான அம்ரம் மக்தியா. இந்த எளியவனுடைய இறைவன் மலையின் மீது வெளிப்படும் பொழுது அதை தொட்டு தொட்டாக்கி விடுவான். இறைவன் இந்த சூழ்ச்சிக்காரர்களுடைய அந்த சூழ்ச்சிகளை தவிடுபடியாக்கி விடுவான். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இது ஒரு கருணையாக இருக்கும், தீயவர்களுக்கு பாடமாக இருக்கும். முந்தைய நபிமார்கள் செய்தி அளித்திருந்தார்கள், வாக்களிக்கப்பட்ட மஸீஹுடைய காலத்தில் இப்படிப்பட்ட பயங்கரமான நிலநடுக்கங்கள் வரும். பராஹீனே அஹ்மதியா பக்கம் 557 இந்த பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபலி ஜஅலஹு தக்கா குவத்துர் ரஹ்மான் லி உபைதில்லாஹி ஸமத். இந்த எளியவனுடைய இறைவன் மலையின் மீது வெளிப்படும் பொழுது அதை துண்டு துண்டாக்கி விடுவான். இது இறைவனுடைய ஆற்றலால் நிலைபெறும். தன்னுடைய அடியானுக்கு உதவியாக, அந்த அடியானுடைய உண்மையை வெளிப்படுத்துவதற்காக. பிறகு இன்னொரு தருணத்தில் கூறுகின்றார்கள், உலகத்தில் ஒரு எச்சரிக்கையாளர் இருந்தார், உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் இறைவன் அவரை ஏற்றுக்கொள்வான். மேலும் மிகவும் வல்லமை மிக்க தாக்குதல் மூலம் அவருடைய உண்மை வெளிப்படுத்தி விடுவான். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபலி ஜஅலஹு தக்கா குவத்துர் ரஹ்மான் லி உபைதில்லாஹி ஸமத்.
அரபு இல்ஹாமுடைய மொழியாக்கம் என்னவென்றால், இறைவன் மலையின் மீது தோற்றத்தை வெளிப்படுத்தும் பொழுது அதை துண்டு துண்டாக்கி விடுவான். இறைவன் இவ்வாறு செய்வான் தன்னுடைய அடியார்களுடைய உண்மையை வெளிப்படுத்தும் பொருட்டு. இதுதான் அந்த இல்ஹாமுடைய விளக்கமாக இருக்கின்றது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்கள் எடுத்துக் கூறுகின்றார்கள், இந்த இல்ஹாமை பற்றி எதிரிகளுடைய இந்த ஆட்சேபனை இது நிறைவேறவில்லை, இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முன்னறிப்பு நிறைவேறவில்லை என்று கூறுகின்றார்கள். அதற்கு விளக்கம் என்ன கூறுகின்றார்கள் என்றால், இதில் மலை துண்டு துண்டாக உடைவது பற்றி கூறப்பட்டிருக்கிறது, எந்த ஒரு மலையும் உடையவே இல்லை என்று கூறுகின்றார்கள். அந்த சொற்கள் இருக்கின்றது, அந்த மேல் சொற்களை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த சொற்களை நிறைவேறி இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இது எங்கேயுமே நடப்பதில்லை. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த வஹீக்கு விளக்கமாக இது எப்படி கூறவே இல்லை. ஒரு குறிப்பான ஒரு மலை இருக்கின்றது, அந்த மலை துண்டாக ஆகிவிடும் என்று மசூல் விளக்கம் சொல்லவே இல்லை. கௌசர் சாப் அவர்கள் விளக்கத்தை கூறினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகவே இந்த இல்ஹாம்கள் இருக்கின்றன. அந்த அடையாளங்கள் சம்பந்தமாகவே அல்லாஹ் இந்த பல்வேறு இல்ஹாம்களை கூறியிருக்கின்றான். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்கள் மீது இறக்கியிருக்கின்றான். இந்த காலத்தில் நடக்கக்கூடிய நிலைமைகள், நிலநடுக்கங்கள் வடிவில், பல்வேறு அழிவுகள் வகையில், போர்கள் என்ற வகையில் வெளிப்படுகின்றன. அதை பற்றியும் கௌசர் சாஹிப் அவர்கள் எடுத்துக் கூறுகின்றார்கள். இது மட்டுமல்லாமல் இன்னும் வேறு ஏதாவது பொருளை எடுத்து சொல்வது, இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வது, அரபு மொழியில் ஒரு கூட்டு இருக்கின்றது, தஃப்சீருல் கௌலி பிமா லா யர்ஸா பிஹி காயிலுஹு ஃபஹுவ பாத்திலுன். ஒரு விஷயத்திற்கு அதை சொல்லக்கூடியவர் கொடுக்கக்கூடிய விளக்கத்திற்கு மாற்றமான ஒரு விளக்கத்தை கொடுக்கும் பொழுது, அதாவது சொல்லக்கூடிய ஒரு பக்கம் தாம் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இதுதான் நிறைவேறவில்லை என்று சொல்வது, மசீம் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லவே இல்லை. மசீம் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அது நிறைவேறியிருக்கின்றது. இந்த முன்னறிப்புக்கு அவர்களே விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த இல்ஹாமிலும் அல்லாஹ் எப்படிப்பட்ட அடையாளங்களை வெளிப்படுத்துவதை பற்றி கூறியிருக்கின்றான் என்றால், அவை இந்த காலத்தில் வெளிப்படும். எப்படி வெளிப்பட்டன இதை பற்றி நீங்கள் விளக்கத்தை கேட்டீர்கள். பிளேக் நோய் வடிவில் எப்படிப்பட்ட ஒரு பேரழிவு உலகத்தில் வந்தது, பிறகு நிலநடுக்கங்கள் வந்தன, காங்கடாவுடைய நிலநடுக்கம் வந்தது, இந்த போர்கள் நடந்தன, இன்னும் போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, இனி ஏற்படக்கூடிய அந்த பேரழிவுகளை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கின்றது. அதை பற்றி இது எல்லாமே இந்த முன்னெடுப்புகளுடைய தொடர்ச்சியாகவே இருக்கின்றது. அவர்கள் சிறை கிழிக்கப்பட வேண்டும், எல்லாமே வெட்ட வழிபட வேண்டும் இருக்கின்றார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், யுமினூன பில் கைபி, அவர்கள் மறைவானவற்றின் மீது ஈமான் கொள்வார்கள். ஒருபோதும் அந்த மறைவான திரையை அல்லாஹ் திறப்பதே கிடையாது. ஆக இந்த எல்லா முன்னெடுப்புகளும் இந்த அழிவுகளை பற்றி இருக்கின்றது. அந்த அழிவுகள் வந்தன, வருகின்றன, இனியும் கூட உலகத்துக்கு என்னென்ன அழிவுகள் வரும் என்று நமக்கு தெரியாது. ஆக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பின் அசீஸ் அவர்கள் ஒரு குத்பாவில் கூறியிருக்கின்றார்கள், ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு உலகத்தில் ஏற்பட்ட அந்த பேரொழிகள், நிலநடுக்கம் என்ற வகையில், போர்கள் என்ற வகையில், முன்னால் சென்ற நூற்றாண்டுகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் எந்த ஒரு தொடர்புமே இருக்காது. மாறாக அந்த ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு தெரிய வருகின்றது, 3 மில்லியனுக்கு மேற்பட்ட, அதாவது 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்கள் மசீம் அலி இஸ்லாம் அவர்கள் தோன்றிய பிறகு வந்தன. அதற்கு முன்னால் சில ஆயிரம் நிலநடுக்கங்கள் தான் வந்திருக்கின்றன. அந்த உலகத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த அளவு அழிவுகள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்களுடைய முன்னறிப்பின் விளைவாக வருகின்றன. இந்த முன்னறிப்புகளிலேயே அல்லாஹ் அன்னாருக்கு செய்தி கூறியிருக்கின்றான். இந்த அழிவுகளை பற்றி அவை உலகத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சொற்களை மட்டும் பிடித்துக்கொண்டு அமர்ந்து விடுவது, பிறகு ஆட்சேபனை செய்வது, இந்த முன்னறிப்பு நிறைவேறவில்லை என்று சொல்வது, இது முற்றிலும் தவறான விஷயமாகவும் இப்படி நான் கூறியிருந்தேன். அந்த விஷயம் சொல்லக்கூடியவரோடு பொருத்தி கூடி விடுவது, பிறகு தாம் ஆட்சேபனை செய்வது, இது முற்றிலுமே சரியானது கிடையாது. அது வாக்களிக்கப்பட்ட அவர்கள் இதை பற்றி எப்பொழுதுமே இந்த மாதிரி கூறவில்லை. ஒரு குறிப்பாக ஒரு மலை இருக்கின்றது, அந்த மலை உடைந்துவிடும் என்று எங்கேயுமே விளக்கம் கொடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு வகையில் இந்த மலைகள் உடைந்து நொறுங்கி விடுகிறதா செய்கின்றன, அந்த முன்னறிப்பு நிறைவேறுகின்றது. நிலநடுக்கம் வரும்போது என்ன நடக்கின்றது, மலைகள் உடைகின்றன தான், வெளிப்படையாகவும் நிறைவேறத்தான் செய்திருக்கின்றது. ஆக பல பேரழிவுகள் நடந்திருக்கின்றன, உலகத்தில் வெளிப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ்வின் அருளினால் இந்த எல்லா முன்னெடுப்புகளும் நிறைவேறிக்கின்றன. மசூல் இஸ்லாமுடைய உண்மைக்கு சான்றாக. ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. நேர்களே, இத்துடனே நம்முடைய இந்த இன்றைய எபிசோட் நிறைவு அடைவதற்கான நேரம் வந்துவிட்டது. நிறைவாக வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவருடைய ஒரு மேற்கோளை நான் எடுத்து வைக்கின்றேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், வாக்களிக்கப்பட்ட மசி தோன்றுவதற்கான அடையாளங்களாக இருந்த புவி சார்ந்த மற்றும் வான் சார்ந்த நிகழ்வுகள் என் காலத்தில் வெளிப்பட்டுவிட்டன. ரமலான் மாதத்தில் சூரிய சந்திரகிரகணம் நிகழ்ந்து நீண்ட காலமாகிவிட்டது. ஜுஸ்ஸைன் விண்மீனும் வெளிப்பட்டு விட்டது. நிலநடுக்கங்களும் வந்தன. கொள்ளை நோய்களால் இறப்புகளும் நிகழ்ந்தன. கிறிஸ்தவ மதம் மிகவும் தீவிரமாக உலகில் பரவிவிட்டது. தடயங்களில் முன்னரே எழுதப்பட்டிருந்த ஏற்ப
மிகவும் வன்மையாக நான் நிராகரிக்கப்பட்டேன். சுருங்க கூறின் அனைத்து அடையாளங்களும் வெளிப்பட்டு விட்டன. உள்ளங்களை உண்மையின் பக்கம் நேர்வழிப்படுத்தும் அந்த அறிவுகளும் இறை ஞானங்களும் வெளிப்பட்டு விட்டன. கிதாபுல் பரியா ருஹானி ஹசாயின் தொகுதி 13 பக்கம் 298 299 அடிக்குறிப்பு. நேர்களே, இத்துடன் நம்முடைய இன்றைய எபிசோட் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். அடுத்த எபிசோடில் இதே தலைப்பில் இந்த நிகழ்ச்சியை தொடருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. लो तुम्हें तौर तसल्ली का बताया हमने। आओ लोगों के यही नूर खुदा पाओगे। लो तुम्हें तौर तसल्ली का बताया